ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைய இந்த நான் சொல்கிற பொருளை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் காலை மதியம் இரவு எந்த நேரம் சாப்பிட்டாலும் சரி ஒரு ஸ்பூன் அந்த பொடியை போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு இது தோசை சாதம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகப்படுத்தாது. அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த பொருள். இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் சொல்கிற அளவில் வாங்கி அதை காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அதை நான் சொல்லுவது போல் 3 நேரமும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள். ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மல் வரும். அவ்வளோ அற்புதம் இந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாகற்காய் அது நீங்கள் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. மணத்தக்காளி காய் இருக்குது இல்லைங்களா, அந்த வத்தல் அது நீங்கள் காயாக வாங்கினீங்கன்னா நல்லா 1 கிளாஸ் வாங்கி காய வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கோவக்காய் வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் 1 கிளாஸ் வாங்கி அதை நல்லா விதையோடையே கட் பண்ணி காய வச்சுக்கோங்க. இது எல்லாம் நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணும்போது ஒரு 50 கிராம் கருஞ்சீரகம் அதில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி 1 ஸ்பூன் நீங்கள் சாப்பிடும் பொழுது நல்லா அதிலோட உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லெண்ணெய் உங்களுக்கு என்ன தேவையோ லைட்டாக விட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மல்னு வரும்.